இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இவர் என்ன உயிரோட இருக்காரு? இந்த கிழவை இன்னைக்கு கண்டிப்பா செத்தே ஆகணும். சொன்னேனா? அட கொஞ்சம் தள்ளி போங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அட என்ன ரொம்ப பிக்கு பண்ணிக்கிற? புது ஆள் மாதிரி சினுங்குற? நான் உன் புருஷன் தானே? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி செய்யறது சுத்தமா பிடிக்காதுன்னு. சொன்னேனா நமக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகுது. எத்தனை நாளைக்கு என்ன இப்படி தவிக்க வச்சுக்கிட்டே இருக்க போற? தீரஜ், அது இன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி நடந்துக்க மூடு இல்ல. தினமும் இப்படிதான் மூடு இல்லங்கிற. எத்தனை நாளைக்கு தான் என்ன இப்படி அவாய்ட் பண்ணுவ? தீரஜ், அங்க என்ன நடக்குது? என்னோட வீட்ல என்னோட மருமக கிட்ட இவ்வளவு சத்தமா பேசுறத என்னால பொறுத்துக்கவே முடியாது. புரிஞ்சுதா? ஆமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிம்மா கண்ணா. பாத்தீங்கல்ல அவ எப்படி முறுக்கிட்டு போறான்னு. அவ கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி இல்ல. அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அவ ரொம்ப சின்ன பொண்ணுடா. அவளுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. அத கூட அவ உணரல. அவளை அடையணும்னா முதல்ல அவ மனசுல நீ இடம் பிடிக்கணும்டா. எல்லாம் சரியாயிடுப்பா. சொன்னேனா? கையெடுங்க. ஐம் சாரிம்மா. உன்கிட்ட நான் கொஞ்சம் கோபமா தான் நடந்துக்கிட்டேன். அதுக்காக உன்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். சரி, உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஆமா, இது என்னது? வாங்கி பாரு. இது உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. உன் அழகுக்கு முன்னாடி இது கொஞ்சம் கம்மி தான். கொடு, நானே போட்டு விடுறேன். அது இல்ல, நான் போட்டுக்கிறேன். அட கழட்டிடலாம். அட என்ன பண்றீங்க நீங்க? அட கையெடுங்க. அட இருமா. விடுங்கன்றல. விடுங்க. சொன்னேனா கிட்ட நீங்களே தெளிவா பேசுங்க. சொன்னேனா நான் உன்னோட புருஷன். உன் அம்மா வீட்டுல உன்னை விட்டுருக்கேன். இந்த வீட்டுக்கு நீ எப்ப வேணா வரலாம். ஆனா இந்த முறை நீ கொஞ்சம் வருத்தத்தோட வந்திருக்க. சரி மாமா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். மாப்பிள்ள, என்ன மன்னிச்சுக்கங்க. அவ சின்ன பொண்ணு. அவளுக்கு உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க தெரியாது மாப்பிள்ள. நான் அவளுக்கு புரிய வச்சு அனுப்பி வைக்கிறேன் மாப்பிள்ள. ஓகே.
உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிற? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் அவகிட்ட பேசுறேன். அட, நீ அவகிட்ட என்ன பேச போற? நானே பேசுறேன். நீங்க என்கிட்ட என்ன பேச போறீங்க? என்ன ஒரு வயசான கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இப்ப பேச வேற வந்துட்டீங்களா? எனக்கும் அவருக்கு 14 வயசு வித்தியாசம் இருக்கு, புரியுதா? அவரை நினைச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்படியா? இந்த கல்யாணம் நடந்ததே உன்னால தான், புரிஞ்சுக்கோ. அதுக்கு காரணம் உன்னோட குணம் தெரிஞ்சு எந்த பையனும் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டான். அதனால தான் உன்னை பத்தி முழுசா தெரியாத ஒருத்தருக்கு உன்னை நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், புரிஞ்சுதா? இல்லாட்டி இந்த மகாராணிக்கு கனவுல வர இளவரசன் கிடைப்பான்னு நினைச்சியா? ஆமா, நான் அவரை கல்யாணம் முடிச்சிட்டேன். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன அவருக்கு பணத்துக்காக வித்துட்டீங்க. சுனைனா, நீங்க அமைதியா இருங்க, யாரோ கதவை தட்டுறாங்க. அட ஆதேஷ் தம்பி, நீயா? வணக்கம் அங்கிள். சரி சரி, உள்ள வா. நீ எப்படி இருக்க? வணக்கம் ஆண்டி. நான் நல்லா இருக்கேன் அங்கிள். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. எங்க சுனைனாவை காணோம்? சுனைனா தம்பி, அது இப்ப இருக்க சுனைனா உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு கிடையாது. அவ ரொம்பவே மாறிட்டா. நீங்க என்ன சொல்றீங்க அங்கிள்? எதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்க குடும்பத்தால் மாதிரி. அதுப்பா, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவ பிறந்த வீட்டுக்கே திரும்பி வந்துட்டா. அதனால எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அங்கிள், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், நான் அவளை கன்வின்ஸ் பண்றேன். சரிப்பா, நீ முயற்சி பண்ணி பாரு. சரி, இதோ வரேன். சுனைனா. ஆதேஷ், ஆதேஷ், நீ இங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சா? சந்தோஷம் எனக்கு. நீ இன்னும் மறக்கவே இல்லை. நீ ரொம்ப மாறிட்டன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் இன்னைக்கு மோசமான மூட்ல இருந்தேன். இன்னைக்கு யார்கிட்டயும் எனக்கு பேச பிடிக்கவே இல்ல. ஆனா என் கூட நீ தாராளமா பேசலாம், சரியா? நாம உண்மையிலேயே எவ்வளவு நல்ல நேரங்களை இந்த ரூம்ல செலவழிச்சிருக்கோம். முதல்ல இங்க இருந்து போ. அட, நீ இப்ப பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நீ எனக்காக தான் பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ என்ன கொஞ்சம் நம்பி இருக்கணும், சரியா? இப்ப நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி நீ செய். சரி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை நிறையவே காயப்படுத்திட்டேன். இனிமே அந்த மாதிரி எதுவும் தப்பு செய்ய மாட்டேன். சுனைனா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, அப்படிதான். நான் எந்த மாதிரியான வைஃபா இருந்திருக்கேன்? ஹஸ்பண்ட் மேல அன்பு கொஞ்சம் கூட காட்டாம, சந்தோஷமும் கொடுக்காம. இப்ப நான் சத்தியம் பண்றேன் உங்களுக்கு, இனிமேல் என்ன பத்தி எந்த குறையும் உங்களால சொல்லவே முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன பண்ற? இனிமே நம்ம 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறோம் நீயே பாரு. அட, எதுக்காக நீங்க 2 பேரும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? போய் காலை டிஃபனை எடுத்துட்டு வாமா. நான் போய் எடுத்துட்டு வரேன். இது எல்லாமே உங்களால தான் நடந்தது. நீங்க தான் எல்லா விஷயத்தையும் பத்தி அவகிட்ட பேசி அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிருக்கீங்க. அடடா, அப்படியெல்லாம் இல்ல சம்பந்தியமா. நாங்க எதுவுமே பண்ணல. அது எல்லாத்தையும் பண்ணது சுனைனாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஆதேஷ் தான். அப்படியா? அவ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன். அவன் தான் அவகிட்ட பேசி அவ மனசையே மாத்திட்டான். அப்படின்னா நானும் அந்த ஆதேஷை பார்த்தாகணும். எனக்கும் என் பொண்டாட்டி மனசை மாத்தினவனை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு.
இந்த நிமிஷத்துக்காக நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அது என்ன சத்தம்? இரு, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ரொம்ப பயந்துட்டேன். நீ பயப்படாத, நான் போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன். அட தீரஜ், இது என்னப்பா சத்தம்? ஒன்றும் இல்லைம்மா, நீங்க போய் படுங்க, நான் செக் பண்றேன். சரிப்பா. இவருக்கு என்னாச்சு? யாரு என் பையன் எனக்கு தெரியல அத்தை. யாரோ இங்க வந்தாங்க, இவர் அடிச்சிட்டு அப்படியே இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க அத்தை. ஆமா பிரசாந்த், எல்லா செக்கையும் என் வீட்டுக்கு அனுப்பிடு. ஆமா, நான் வீட்டில் தான் ரெஸ்ட்ல இருக்கேன், நான் ஆபீஸ்க்கு வரமாட்டேன். ஓகே, எதுவாக இருந்தாலும் அப்டேட் பண்ணு. தீரஜ், சொல்லுமா. நாம ஏன் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது? வேண்டாமா, அப்படிலாம் எதுவும் செய்ய வேணாம். என்ன அட்டாக் பண்ணவன் யாரோன்னு நினைச்சு கூட என்ன அட்டாக் பண்ணிருக்கலாம் இல்லையா? அவனுக்கு எதிராக நாம கம்ப்ளைண்ட் பண்ணி ஒருவேளை அவன் கோவமாயிட்டானா, அது மட்டும் இல்லை, நீங்களும் சொன்னீங்கன்னா வீட்டில் தனியா இருக்கீங்க, தேவையில்லாம ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாதுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு இந்த காயம் ஆறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதை பத்திலாம் நீ எதுவும் கவலைப்படாத, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி வா, போய் மருந்து எடுத்துட்டு வா முதல்ல. அட என்னம்மா, இந்த மருந்து சாப்பிட்டாலே தூக்கமா வருதுமா. இங்க பாரு கண்ணா, வலி மாத்திரை சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். குழந்தை மாதிரிலாம் அடம் பிடிக்காத. இந்தா மாத்திரையை குடுமா, குடு. நான் பாக்குறேன், இரு. வணக்கம் ஆண்டி. வணக்கம். யாருப்பா நீ? நான் சுனினோட ஃப்ரெண்ட் ஆதேஷ். சரி சரி, வாப்பா வா. ஆதேஷ், நீயா? உள்ள வா. இவங்க தான் என்னோட அத்தை, அப்புறம் இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் தீரஜ். ஹலோ தீரஜ் சார். ஹலோ ஆதேஷ். அடடா, உட்காருங்க உட்காருங்க. ஆமா, யார் இப்படி பண்ணது உங்களை? அட என்னப்பா, நீ முதல்ல உட்கார். ஏன் அதையே ஞாபகப்படுத்திக்கிட்டு இன்னும் கூடுதலாக வலிக்க தான் செய்யும். நீ வீட்டுக்கு வந்தது நல்லதா போச்சு. நானே உன்னை மீட் பண்ணணும்னு இருந்தேன். நீ வாமா, நாம 2 பேர் போய் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு வரலாம். அது வரைக்கும் அவங்க பேசிட்டு இருக்கட்டும். என்னம்மா நீங்க என்னதான் சொல்றீங்க? அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஏன் கூட என்ன பேச போறாரு? அவங்க 2 பேருமே பேசட்டும், ஏன் கூட பேச என்ன இருக்கு? ஆமா, நீ சொல்றது சரிதான். சரி, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். நான் வரட்டாப்பா? நீ தான் பேசி சுனேனா மனசை மாத்தினேன்னு சுனேனாவோட அம்மா அப்பா சொன்னாங்க. அவ கோவத்தையெல்லாம் மறந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டா. இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடு. அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தீரஜ், நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர், அன்பான மனசொல்லவர்னு சொல்றேன். அதனாலதான் சுனேனாக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்கன்னு சொல்றேன். வேற எதுவும் பெருசா சொல்லல. நீங்க உள்ள போய் தூங்க வேண்டியதுதானே? பாருங்க எப்படி கொட்டாய் விட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு தூக்கமா வருது. அதனால நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் இப்படி சோஃபாலேயே படுத்துக்கிறேன். பைத்தியமா நீ?
கொஞ்சம் கொஞ்சம் பொறுமை இரு சொல்றேன்ல. சொன்னா கேளு. சரி, என் கூட வா. உள்ள வா. கதவெல்லாம் தாழ் போடாத. இந்த ரூம் எப்படி இருக்கு? உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. நிஜமாவா? வா, இப்படி உட்கார். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்க போனாங்க ரெண்டு பேரும்? சுனைனா, சுனைனா, இப்ப நம்ம என்ன பண்றது? சுனைனா, சுனைனா, நீ இங்கேயா இருக்க? ஆதேஷ் இங்க? அது அது அவரு அவர் பாத்ரூம் போயிருப்பாரு நினைக்கிறேன். அப்படியா? அட தீரேஷ், நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? அவ என்ன ரொம்ப போர் அடிச்சிட்டா. சரி, நான் அப்புறம் கிளம்புறேன். உங்களை பார்த்தல ரொம்ப சந்தோஷம். இருப்பா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. இல்ல நான் அப்புறமா வரேன். சரி வா, வாசல் வரைக்கும் வந்து நான் வழி அனுப்புறேன். சரி சரி. தீரஜ் கண்ணா, இங்க பாருப்பா. மா, இப்ப எப்படிப்பா இருக்கு? இப்ப ரொம்ப நல்லா இருக்கம்மா. அந்த கடவுளுக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும். இப்ப நீ நல்லா இருக்கல்ல? இந்தா. அம்மா, என்னம்மா நீங்க? எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரே டாக்டர், அவருக்கு தாம்மா நன்றி சொல்லணும். அது சரிப்பா. நான் கோயிலுக்கு போய் நான் தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதுக்கு டாக்டர் எனக்கு தான் நன்றி சொல்லணும். சரியா? கிட்ட பேசி யாரும் ஜெயிக்க முடியாதுமா. தீரஜ், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. அது அந்த ஆதிஷ் இருக்கான்ல, ம், அவன் சரியில்லை. என்னாச்சு? அவன் டெய்லி வீட்டுக்கு வரான்ப்பா. வந்து 1 மணி நேரத்துக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்கான். அம்மா, அவனெல்லாம் சந்தேகப்படாதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இத பாருங்கம்மா, அவன் உங்களை மாதிரி என்ன மாதிரி மெச்சூர்லாம் கிடையாது. இப்பெல்லாம் பசங்களும் பொண்ணுங்களும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது சகஜம் தானே? இல்ல, அப்படி கிடையாதுப்பா. என் அனுபவத்துல நான் நிறைய பார்த்திருக்கேன். இது சரியில்லைப்பா. அதோட என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், அந்த பையன் சரியான பையன் இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? இன்னைக்கு வேண்டாமே. மாத்திரை போட்டா நல்லா தூங்கிடுவேன். உன்னை விட்டுட்டு தூரமா கனவுக்குள்ள போய் முழுகிடுவேன். நான் சொல்றத கேளுங்க. முதல்ல அடம் பிடிக்காம மருந்து சாப்பிடுங்க. நீங்க குணமடையணும்ல? அது சரி, நான் நல்லா தானே இருக்கேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு நீ என் வாழ்க்கையில வந்திருக்க. அப்புறம் எப்படி நான் தூங்குவேன்? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க குணமடைஞ்ச உடனே நம்ம எங்கேயாச்சும் வெளியில போலாம். ரொம்ப தூரமா ஒரு நல்ல இடத்துக்கு. ஆனா முதல்ல நீங்க உங்க மாத்திரையை சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி, நான் மாத்திரை போடுறேன். அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு, நீ போயிட்டு வா. இந்தாங்க தண்ணி. ஹலோ, என்ன இவ்வளவு லேட் நைட்ல ஃபோன் பண்ணிட்டு இருக்க? காரணம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். கேள, டெரஸ்க்கு வரியா நீ? கொஞ்சம் பொறு.
நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ? யாராச்சும் உன்னை பார்த்துட்டாங்கன்னா? பார்த்தா பார்த்துட்டு போட்டுமே, நான் உங்களுக்காக எதுக்கு பயப்படணும் சொல்லு? பைத்தியம் மாதிரி உளறாத நீ. நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற. நான் உன் மேல ரொம்ப பைத்தியமா இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பைத்தியமா இருக்க விட. உன்னை நான் உயிரோட புதைச்சிருவேன்டா. தீரஜ், அது அவன் எப்படி இங்க வந்தான்னு தெரியவே இல்ல. நான் சும்மா அப்படியே கண்ணா, என்ன சத்தம்? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க இன்னும் தூங்கலையா? மாடியில என்ன நடந்தது? அதான் சொல்றேன்லம்மா, ஒண்ணும் இல்ல. நீங்க போய் படுங்க. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா நான் சுத்தமான மனசோட அவனுக்கு எந்த நேரம் வேணாலும் வீட்டுக்கு வரலான்னு அலோவ் பண்ணேன். நான் என் அம்மாவுக்காகவும் இந்த சொசைட்டிக்காகவும் என் மரியாதைக்காகவும் தான் அமைதியா இருக்கேன். ஆனா நான் அமைதியா இருக்கேங்கிறதுக்காக நீ அட்வான்டேஜ் எடுத்துடக்கூடாது. மறுபடி சொல்றேன், நான் உன் மேல வச்சிருக்க அன்பை நீ தப்பா பயன்படுத்திக்காத. சொன்னேன்னா நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன். நாம 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். நீயும் அதுக்கு முயற்சி பண்ணலாம்ல? கல்யாணம்ன்ற உறவு ஒரு புது வாழ்க்கைக்கு வழிவகுக்கிற உறவு. அதோட அந்த புது உறவோட பேரு தான் கணவன் மனைவி உறவு. ஒரு நல்ல வாழ்க்கை துணை நம்ம வாழ்க்கையை நல்லாவும் வச்சிருக்கலாம், இல்ல கெட்டு போகவும் வைக்கலாம். தீரஜுக்கு நடந்த விஷயம் அப்படி ஒரு விஷயம்தான். எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த கல்யாண ஆர்வத்துல முக்கியமா அவங்க குடும்பத்தை பத்தியோ அந்த பொண்ணை பத்தியோ அவர் எதையுமே தெரிஞ்சுக்காம விட்டுட்டாரு. அதோட பொண்ணு அழகா இருக்கா இந்த ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டாரு. நான் சுதா சந்திரன். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நான் உங்ககிட்ட ஒரு புது எபிசோடோட வந்திருக்கேன். அதோட இன்னையோட கதையில ஒரு சிம்பிளான நேர்மையான மனுஷன் தன்னோட மனைவி ஏமாத்துற வலையில சிக்கிறத பார்க்க போறோம். இதுல தீரஜ் தன்னோட மனைவிய பத்தின உண்மையை தெரிஞ்சுக்குவாரா? வாங்க பார்க்கலாம். தீரஜ், தீரஜ், அம்மா இங்க பாருப்பா, நான் கொஞ்ச நாளைக்கு யாத்திரை போலான்னு இருக்கேன். எனக்கு இந்த வீட்ல அமைதியே இல்லாத மாதிரி இருக்கு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தீரஜ், என்னாச்சு? சொல்லுப்பா, என்னாச்சு? நான் உன்னோட அம்மா தானே. எல்லாம் நல்லதாமா இருக்கு. எல்லாம் நல்லாதான் இருக்கணும்னு நானும் விரும்புறேன். அதோட இந்த வீட்டோட அமைதிக்காக நான் ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நீயும் சுனைனாவும் தனியா இருக்கலாம்ல. சரி, நான் கிளம்புறதுக்கு தயாராகிறேன். எனக்கு உண்மையிலே அதிர்ஷ்டமே இல்ல. இந்த கிழமை என் வாழ்க்கையை விட்டு தொலையவே மாட்டேங்கிறானே. நீ உன்னோட பவரை காட்டாம தப்பு பண்ணிட்ட. என்னோட வாழ்க்கை இங்க நாசமா போய்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். நீ என்னடா உன்னை பத்தியே கவலைப்படுற? ஐயோ, அப்படிலாம் இல்ல சொன்னேனா. நம்ம 2 பேருக்குமே அந்த ஆளு எதிரி தெரியுமா? சரி, நான் சொல்றத கேளு. நம்ம ஒரு விஷயம் செய்யலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிடலாம். இல்ல, நம்ம ஓடக்கூடாது. நம்ம பழி வாங்க போறோம். ஆனா எப்படி? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நாம அந்த ஆளை கொலை பண்ணிடலாம். என்ன? ஆனா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சேன்னு? நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னால முடிஞ்சா வேலையை செய்ய, இல்லாட்டி விட்டுரு. கட் பண்ணு.
அண்ணே டீ கொடுங்க. டீ வேணுமா? ஆதேஷ், என்னை பத்தி யார் உங்ககிட்ட சொன்னது? என்னோட ஃப்ரெண்டு தான் உங்களை பற்றி சொன்னா. உன் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கலாம். நான் தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். விஷயத்த சொல்லு. பேரு தீரஜ் சிங். அவர் காந்தி நகரில் இருக்காரு. அவரை முடிக்கணும். டெக்ஸ்டைல் கம்பெனி ஓனர் தீரஜ் சிங்கா? ஆமாம், அவன் தான். காந்தி நகரில் இருக்காரு. ஆமாம், அவனே தான். 5 லட்சம் ஆகும். என்னது 5 லட்சமா? இங்க பாரு. அவர் பெரிய பிசினஸ் ஓனர். 5 லட்ச ரூபா வேணும். வேலை நடக்கணும்னா சொல்லு, இல்லாட்டி கிளம்பி போ. நான் எப்படி 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்றது? பாருங்க மாப்பிள்ள, நான் இப்ப ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்கேன். அது மட்டும் இல்ல, இப்ப உங்களை தான் முழுசா நம்பியிருக்கேன். உதவி பண்ணுங்க. என்ன மாமா இது, என்னாச்சுன்னு சொல்லுங்க. 10 லட்சம் ரூபாய் வேணும். அது இல்லைனா அப்புறம் என் வாழ்க்கையே வீணா போயிடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். சரி, நீங்க நல்லா இருப்பீங்க மாப்பிள்ள, நல்லா இருப்பீங்க. சரி, நான் போயிட்டு வரேன். ஆ வாங்கப்பா, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். சரிம்மா. இங்க பாருமா, நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். மிச்ச ஏற்பாடுகள்லாம் நீ தான் பார்த்துக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க. நீ உன் மனசுல என்னம்மா நினைக்கிற? அவர் எனக்கு பணம் தருவாரா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கேட்ட பணத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஒருவேளை அவரு நான் கேட்ட மாதிரி 10 லட்சம் கொடுத்தாருன்னா உனக்கு நான் 5 லட்சம் ரூபாயை கொடுத்துட்றேன். அப்ப மீது 5 லட்சம் எனக்கு. உங்களால தான் நான் இந்த வயசான ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இனிமே இந்த ஆளோட சொத்து எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்க போறேன். உண்மையிலே நீ ஏன் பொண்ணுதான். ரொம்ப புகழாதீங்க. பார்த்து ஜாக்கிரதை. வாங்க, வந்து என் பக்கத்துல உட்காருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்பை நல்லா டெவலப் பண்ணணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். சொன்னேன்னா இதை பற்றி தான் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். நாம 2 பேரும் ஒரு லாங் ஹாலிடே ட்ரிப் போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? என்ன சொல்கிறேன்? என்னாச்சு, உனக்கு விருப்பம் இல்லையா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, அப்பா ரொம்ப கவலையா இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. நீ உன்னோட அப்பாவை பற்றி எந்த கவலையும் படாத. நான் பார்த்துக்கிறேன். அவருக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நான் பண்ணுறேன். நீ கவலைப்படாத. அவனை எங்க காணோம்? ரொம்ப நேரம் ஆகுது. அவர் இப்ப இங்க வரேன் தானே சொன்னாரு. இதுல 5 லட்சம் இருக்கு. இது போதும்ல? சுனேனா, நீ உன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு போ. இந்த பன்வாரி அவனோட வேலையை முடிக்கட்டும். சரி.
ஆதேஷ் தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ. ஹே சுனைனா, நீ எங்க இருக்க? எல்லாம் ஓகே தானே? அது அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவங்க கூட 2 நாள் இருந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியானதும் நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அட, உன் அம்மாக்கு என்னாச்சு? சரி, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் உடனே வரேன். இல்ல இல்ல வேண்டாம். அது என்னன்னா அம்மா என்ன ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க ரெஸ்ட் இல்லாம வேலை பார்க்கறதுனால உடம்பு இப்படி ஆயிடுச்சு. நான் அவங்க கூட இருந்துட்டு சீக்கிரமாவே திரும்பி வந்துருவேன். சரி ஓகே, நீ அவங்கள நல்லா பாத்துக்கோ. அம்மாக்கு உடம்பு சரியான பிறகு நீ வந்தா போதும். அப்புறம் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா உடனே எனக்கு கால் பண்ணு. சரி சரி, பாய். அண்ணா, யாராவது இருக்கீங்களா? நான் துணி வாங்க வந்திருக்கேன். ஒருத்தனும் இல்ல போல இருக்க. எங்க காணோம்? வா பார்க்கலாம். சுனேனா, டெட் பாடியை வீட்டுல போட்டிருக்கான். ஆனா அவனோட வேலையை இவன் முடிச்சிட்டான்ல. இனி எந்த பயமும் இல்ல. இவர் உயிரோட தான் இருக்காரு. இந்த வயசான ஆளு கண்டிப்பா உயிரை விட்டே ஆகணும். என்ன பண்றது? சீக்கிரம் சீக்கிரம் உங்க அப்பா கூப்பிடு. எதுக்காக எங்க அப்பாவை கூப்பிடணும்? அவரும் 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காருல்ல, உங்க அப்பா கூப்பிடு சீக்கிரம். ஹலோ அப்பா, அப்பா சீக்கிரம் இங்க வாங்க, சீக்கிரமா இங்க வாங்க. சுனைனா, அப்பா, அப்பா இங்க வாங்க, என்ன நடந்திருக்கு பாருங்க. அம்மா மாப்பிள்ளைக்கு என்னாச்சு? அவர் செத்துட்டாரு. அவரோட பணமும் சொத்துக்களும் சுனைனா பேர்ல தான் இருக்கு. அப்புறம் நீங்க தான் இவளோட அப்பா, அதனால இன்டைரக்டா உங்களோட பேர் இதுல இருக்கதான் செய்யும். சரி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்லுங்க, இந்த பாடியை வச்சு இப்ப என்ன பண்ணலான்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இவரை புதைச்சிடலாம். ஆதேஷ்,
இயல்பாவே ஒரு வயலண்டான ஆளு. முதல் வேலையா அவன் தீரஜோட வீட்டுக்கு ரொம்பவே புத்திசாலித்தனமா நுழைஞ்சான். அதுக்கப்புறம் அவரோட மனைவிய கொஞ்சம் கொஞ்சமா தன்வசப்படுத்தினான். ஆனா இங்க பார்த்தா குற்றவாளி ஆதேஷ் மட்டும் இல்ல, சுனேனாவும் குற்றவாளி தான். தீரஜ் மேலயும் சில தவறுகள் இருக்கு. ஏன்னா எதை பத்தியுமே யோசிக்காம சுனேனா மாதிரி ஒரு பொண்ண யோசிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இதுதான் அவர் பண்ணின பெரிய தப்பு. இந்த மாதிரி ஒரு தப்பு தான் அவரோட வாழ்க்கையவே நாசமாக்கிடுச்சு. நம்மோட இந்த சமுதாயத்துல வயசு கொஞ்சம் அதிகமாயிட்டா அவங்களால சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதன் காரணமா தான் பல குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க லட்சியமாவே எடுத்துக்கிறாங்க. நமக்கு இது நல்லாவே தெரியும். நாம ஏதாவது அவசரப்பட்டு செஞ்சோம்னா அதோட விளைவு மோசமா தான் இருக்கும். தீரஜோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா அவரோட அம்மா இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. தீரஜுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க அம்மாவுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வருமா? இல்லன்னா அவங்களுக்கும் தீரஜ் மாதிரி அதே முடிவுதான் ஏற்படுமா? வாங்க பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் சார், தீரஜ் எங்க போனார்னே தெரியல. நாங்க எல்லாரும் ரொம்ப கவலையோட இருக்கோம். நீங்க தான் அவரை கண்டுபிடிக்கணும். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போன அன்னைக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன், எங்க அம்மாவுக்கு சரியானது நான் வந்துடுறேன்னு. ஆனா நான் திரும்பி வந்து பார்த்தப்ப அவர் வீட்ல இல்ல. அதோட அவர் போனும் நாட் ரீச்சபிள். நாங்க ட்ரிப்பு போலான்னு இருந்தப்போ இந்த மாதிரி நடந்துருச்சு. இன்ஸ்பெக்டர் சார், என் பையனை யாரோ கடத்தி இருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் நைட்டு திடீர்னு வந்து அவனை அடிச்சு போட்டாங்க. அவன் கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அத பத்தி அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க பாத்துக்கிறோம். நாங்க தீரஜை எல்லா பக்கமும் தேடுறோம். தகவல் தெரிஞ்சா நாங்க உங்களுக்கு சொல்றோம். நாங்க வரோம். சரி. ஆண்டவா, எங்களுக்கு வேணுங்கிற எல்லா வசதிகளையும் நீ இப்ப வரைக்கும் கொடுத்திருக்க. இப்ப நான் என் பையனை பார்க்கணும். ஏதாச்சும் பண்ணு. அவன் எங்க இருந்தாலும் சரி, அவன் நல்லா இருக்கணும். சுனைனா, நான் நாளைக்கு கோயிலுக்கு போறேம்மா. நீயும் என் கூட வந்தினா ரொம்ப நல்லா இருக்குமா. நாம அவர் மேல காட்டுற பக்தியினால கடவுள் நம்ம மேல இறக்கப்பட்டு நம்ம தீரஜ கொடுத்துருவாருமா. சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே வரேன். நீயா? நீ இந்த நேரத்துல இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எப்படி இந்த ரூம்குள்ள வந்த? அதனால இப்ப என்ன ஆயிருச்சு? உனக்காக அப்படியே வந்தேன். ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது, சரியா? நீ என்ன செஞ்சாலும் ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். இப்ப அந்த கிழவி எந்திரிச்சாலும்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அட, நான் உனக்காக இவ்வளவு பெரிய பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன நீ இல்லாமல என்னால வாழவே முடியாது. பாத்தியா, நான் தான் சொன்னல. போ போ போ, சீக்கிரம் போ, ஒளிஞ்சுக்கோ போ. அத்தை, நீங்களா? என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு சத்தம் கேட்டுச்சு? அத்தை, அது நான் தான் அப்படி கத்துனேன். பெட்டோட மூலையில இடிச்சுக்கிட்டேன். அட ஆண்டவா, உனக்கு எதுவும் ஆகலையே? எங்க காட்டு. அதெல்லாம் வேண்டாம், ஒரு சின்ன காயம்தான். தைலம் போட்டா சரியாயிடும். பயப்படுற மாதிரி இருமா பாக்குறேன். முதல்ல போய் தூங்குங்க. நாளைக்கு நீங்க பூஜைக்கு போகணும்ல, முதல்ல போய் தூங்குங்க. சரிம்மா, சரி. நீ ரெஸ்ட் எடு. சரி, நாளைக்கு காலையில நான் வந்து உன்னை எழுப்புறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த, நானே எந்திரிச்சு வந்துருவேன். நீங்க எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம். போய் தூங்குங்க. சரிம்மா, சரி. இந்த பொம்பளை தொல்லை தாங்க முடியல. அப்படியே என்ன பைத்தியம் பிடிக்க வச்சிடறா. தேவையில்லாம தினமும் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. அவங்க இன்னும் என்ன அவங்களோட மருமகளாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் கொன்றுவோம். என்னது, ரெண்டாவது கொலையா? செல்லம், நான் உனக்காக 7 கொலை கூட பண்ணுவேன்.
அது நான் என்ன யோசிக்கிறேன்னா ஒரு 2 நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு பாக்குறேன். ம். ஆக்சுவலா எனக்கு இந்த வீட்ல அவர் இல்லாம இருக்கிறது எனக்கு நோவ மாதிரி இருக்கு. சரிம்மா, நீ உன் விருப்பம் போல செய். போய் பாரு யார் வந்திருக்காங்கன்னு. நான் போய் பார்க்கறேன். ஆதிஷ், நீயா? ஏன் அப்படி பாக்குற? நீ தான் எனக்கு மெசேஜ் பண்ணி வர சொன்ன. நான் உனக்கு மெசேஜ் பண்ணவே இல்லை. அப்படின்னா நான் தான் உனக்கு மெசேஜ் பண்ணி வர சொன்னேன். எனக்கு எல்லாமே தெரியும். என்னோட பையனை நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நேத்து நைட்டே நான் எல்லா விஷயத்தையும் என் போன் மூலமா கேட்டுட்டேன். அத போய் படுங்க. சரிம்மா, சரி, நீ ரெஸ்ட் எடு. ஆ. அட இந்த கிழவி என்ன பைத்தியம் பிடிக்க வைக்கிறா. இன்னும் அந்த பொம்பளை என்ன தன்னோட மருமகளை நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவங்களையும் கொன்றுவோம். அவங்க பையனை கொன்ன மாதிரி எங்க அம்மாவையும் முடிச்சிருவோம். கிளவி, நீ என்னை கூப்பிடல, நீ உன் மரணத்தை கூப்பிட்டிருக்க. நிறுத்து. பின்னாடி போ. உனக்கு இவங்க 2 பேர்த்தையும் உனக்கு தெரியுமா? சொல்றா. ஆமா சார், இவங்க எல்லாரும் பணம் கொடுத்து கொலை பண்ண சொன்னாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணாலுமே உன்னை ஒரு மருமகளா என் நெஞ்சுல சுமந்துகிட்டு இருந்த. அந்த அன்புக்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா? நான் கடவுள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே கடந்து அழிஞ்சு போகணும்னு. இது நடக்கும். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க 2 பேரையும் இழுத்துட்டு போங்க. இவங்களை இழுத்துட்டு வாங்க. நடா சார். நம்மோட சொசைட்டியை ஒரு நல்ல இடமா மாத்தணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளோட சொந்த எண்ணங்களையும் நம்மளோட நம்பிக்கையையும் நம்மளோடயே வச்சுக்கணும். அடுத்தவங்கள டாமினேட் பண்ண விடக்கூடாது. இன்னைக்கு கூட நம்மளோட சொசைட்டில நிறைய பேரால நம்மளோட சொசைட்டிக்கு ஏத்த நெறிமுறையோட வாழ முடியாமலே இருக்காங்க. அதனாலேயே அவங்க இன்னமும் அவங்க இடத்தை தக்க வச்சுக்க ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. தீரஜுக்கும் அதே தான் நடந்திருக்கு. ஆதேஷ் தீரஜ கொலை பண்ணிருக்காரு. அந்த கொலைக்கு காரணம் சுனேனா மேல அவர் வச்சிருந்த கண்மூடித்தனமான காதல். நமக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல பொறுப்பு இருக்கு. காரணம் நம்ம தீரஜ் மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு தொடர்ந்து மென்டல் பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல, ஃபியூச்சர்ல நீ என்ன செய்ய போற. நம்மளோட பொறுப்பும் இருக்கு. நம்ம எப்பவும் நம்மளோட எண்ணங்களை அடுத்தவங்க மேல திணிக்க கூடாது. நாம அவங்க மனச கஷ்டப்படுத்த கூடாது. இன்னைக்கான மெசேஜ் இதுதான். அதோட நான் சுதா சந்திரன் இப்ப விடை பெறுகிறேன். மறுபடியும் நாம் இன்னொரு புது கதையோட நம்மளோட அடுத்த எபிசோட்ல நாம சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, பார்த்துட்டே இருங்க கிரைம் அலர்ட், குற்றத்திற்கு எதிரான குரல்.